எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 3வது பாதம், சிம்ம ராசி, மீன லக்னத்தில் தானுங்க வரக்கூடிய ஜூலை மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூலை மாதத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் தொடக்கத்தில் மீன ராசியாதிபதி குரு பகவான் மீன ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் 70 டிகிரியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானம் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா குரு தான். குரு பகவான் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி. சனி உங்களுடைய ராசியில் இருக்க ஜூலை மாதத்தில் வக்ரம் அடைய தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதே சிறப்பு. எத்தனையோ பேர் மீனராசியில் பிறந்தவங்க எல்லாம் தெரிஞ்சும் எல்லா திறமையும் இருந்தும் இருக்கிற இடத்தும் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நாம் இவ்வளோ திறமை இருந்தும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் இப்படியே இருக்கிறமேன்ற மன அழுத்தத்தில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க மீனராசியில் பிறந்தவங்க. இது உங்களுக்கான நேரம் தானங்க. நீங்கள் எப்பயுமே எந்த கோவிலுக்கு போனாலும், சாமி நான் திடீர்னு பணக்காரன் ஆகணும், எனக்கு லாட்ரியில் காசு பணம் அடிக்கணும், போகிற பாதையில் ஒரு மூட்டை காசு கிடக்கணும், அப்படியெல்லாம் எப்பயுமே நீங்கள் நினச்சதில்லை. ஏன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுங்க, என் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியை கொடுங்க, என் தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதை மட்டும் எனக்கு நடக்கட்டும், என்னை சார்ந்தவங்களுக்கு, அதாவது நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுடைய ராசியில் ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். கொஞ்சம் ரிலீஃப். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே ஒரு சில மாற்றங்கள், ஆனாலும் 13ஆம் தேதி உங்கள் ராசி மேலே போகக்கூடிய சனி பகவான் விதிகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் வக்ரம் அடைகிறார் ராசிக்கு 12வது பாவகத்தில். அப்போ செவ்வாய் ஏற்கனவே உங்கள் ராசியை பார்க்குறாரு 8வது பார்வையாக. குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் செவ்வாவுக்கு மட்டும்தான் 3 பார்வைகள் உண்டு. வேறு எல்லா கிரகங்களுக்கும் ஒரே பார்வை தான். குரு பகவானுக்கு 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை, சனி பகவானுக்கு 3ஆம் பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை, செவ்வாவுக்கு 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8வது பார்வை. அப்போ செவ்வாய் மீனராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்து 8வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். இது ஒரு புறம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய ராசி மேலே இருக்கக்கூடிய சனி பகவான் பின்னோக்கி வரும் பொழுது சனியும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை. இது உண்மையிலேயே நல்ல விஷயந்தானுங்க. இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் விலகப் போகுது. எப்போவுமே ஒரு பாதையில் பயணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேனுங்க, நான் போகிற பாதை நல்ல விதமாக இருந்தால் போதுமானது, நான் ஏதாவது ஒரு வகையில் நான் முன்னுக்கு போயிடுவேனுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசியில் பிறந்தவங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக விலகக்கூடிய தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுது வரக்கூடிய ஜூலை மாதத்தில் 13ஆம் தேதியிலிருந்து. பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு இல்லையா? ஏன்னா ஏற்கனவே போன பாதை எப்படி எங்கே மேடு பள்ளம் இருக்குன்றது நமக்கு தெரியும். போகாத பாதை அப்படி கிடையாது, ஜாக்கிரதையாக போவோம். அதுதான் அந்த எதிர்காலம்ன்றது, போகாத பாதை. நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த ஜோதிடத்தால் தான் முடியும். நான் சொல்கிறேனுங்க,
வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்வாதாரத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். தொழில் ரீதியாக இருக்கிற தடைகளாக இருக்கட்டும், உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், நகை அடமானம் வச்சு பார்த்துட்டேனுங்க, வீடு வாசல் அடமானம் வச்சு பார்த்துக்கிட்டேனுங்க, இதுக்கு மேற்கொண்டு வச்சா என்னதானுங்க வச்சுக்கிடணும் அப்படின்னு நல்லா மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் உண்மையிலேயே நல்ல வரப்பிரசாதம் தானுங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இந்த குரு பகவான் சூரிய பகவான் இருக்கார் பாருங்க, அதுவும் நமக்கு நல்ல ஒரு காலம்தானுங்க. இந்த சூரிய பகவானும் சரி குரு பகவானும் சரி திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது. இதனால் என்ன ஆக போகுதுன்னா, என்றைக்கோ நீங்கள் செய்த புண்ணியம், என்றைக்கோ நீங்கள் விதைச்ச விதை இந்த நேரத்தில் ஒரு பெரிய விருட்சமாக வர மாதிரி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க, நட்டமாக இருந்திருக்கும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 4 காசு போட்டிருந்துருப்பீங்க, இல்லை யார்கிட்டயாவது காசு பணம் கொடுத்துருந்துருப்பீங்க. இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறது ஈஸி, பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறது கஷ்டம். அதனால் தெரிஞ்ச வேலை நம்ம ஈஸியாக செஞ்சுவிடலாம், தெரியாத வேலை செய்ய முடியாது இல்லையா? தொழிலில் சங்கடம் இருக்குது அப்படின்ட்டு வேறு தொழில் செஞ்சுக்கிடலாம் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிரமம். இருக்கிற வேலையில் இருக்கிற சங்கடங்கள் இந்த மாதத்தில் சரியாக போகுதுங்க. ஏதோ இவர் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க, நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். மனசனாக இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இந்த பிரபஞ்சம் நல்ல பலனை தராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் நல்ல பலன் தரும். மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஜூலை மாதத்தில் நல்லது நடக்க போகுதுன்றது உறுதி. 7.5 சனி இருக்குது, அந்த சனி இருக்குது, இதெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான மாதம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் மந்தமான ஒரு சூழ்நிலை தான். ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜூன் மாதத்துக்கும் ஜூலை மாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 13 தேதிக்கு மேலே, அதுவும் 16 தேதிக்கு மேற்கொண்டு இன்னும் நல்லாயிருக்கும். 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தான அதிபதி, அதாவது குரு பகவான் சூரிய பகவான் 6 5வது பாவகத்துக்கு வரார். 6 கிரகம் 5வது பாவகத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதி புதனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்குது. புதனாதித்ய யோகம் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானங்களை பார்க்குறாங்க. இப்போ லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய புதனாதித்ய யோகம் நிச்சயமாக மன அழுத்தம் நீங்கும், மனக்குறைகளை நீங்கும். வீடு வாசல் கட்டி அரையும் குறையுமா நின்றுட்டுருக்குதே சார் அப்படின்னா இந்த நேரத்தில் மீண்டும் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். உடல் ரீதியாக இருக்கிற தொல்லைகள் நீங்கும், நிம்மதி சந்தோஷம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க ஜூலை மாதம் 16ஆம் தேதியிலிருந்து. அதே மாதிரி இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் 3வது பாவகத்துக்கு அதிபதி, தைரியஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க சுக்கிரன். எப்போவுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது இல்லையா? அப்போது ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி உண்டு. சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சுக்கிரன் குரு பகவானோட சேர்ந்து அசுர குருவும் தேவ குருவும் ஒரே பாவகத்தில் இருந்து வெவ்வேறு சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானங்களை பார்க்குறேன். இது நல்ல ஒரு நேரம் தானுங்க. இந்த வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்குது, இல்லை வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது, இல்லை நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், இரும்பு இயந்திரம் மின்சாரம் இந்த மாதிரி துறையில் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த தருணமானது நல்லாயிருக்கும். ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் மீனராசி நண்பர்களுக்கு தரப்போகுது. அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இதில் இன்னும் சொல்லணும்னா இது ஒரு மிக சிறந்த ஒரு நேரம் அப்படின்றது இன்னொரு நேரம் இருக்குதுங்க. இந்த குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 28ஆம் தேதி ஜூலை 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்துக்கு போயிட்டு குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்ப்பார்.
அப்போ நான் முதல்ல சொன்னது தானுங்க, பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றது, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றது, கல்யாணத்தில் இருக்கிற அந்த தடைகளெல்லாம் நீங்கிறது, அதாவது தட்டுக்கு தாலி தவந்து போயிடுச்சிங்க அப்படின்ட்டு சொல்கிற நண்பர்களுக்கும் இந்த நேர காலங்கள் நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குழப்பமெல்லாம் நீங்கிற தன்மையாக இருக்கும். ஜூலை மாதம் சரியாக 28ஆம் தேதி. இப்படி ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு கிரகம் மாறும் பொழுது, மாற்றங்கள் பெறும் பொழுது, மாறுதல் அப்படின்றது மீனராசி நண்பர்களுக்கு வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கும் 4 பேருடைய வாழ்க்கைக்கோ அல்லது 4 பேருடைய வாழ்வாதாரத்துக்கோ நீங்கள் காரணமாக இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. இது உங்களுக்கான நேரம் தானுங்க. ஏதோ இவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காம சரியான முறையில் வரக்கூடிய ஜூலை மாதத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். நமக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் நல்ல பாதை தான் காட்டுமே தவிர கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. மனசனுக்கு ஆசை இருக்கும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஒரு மைதானத்தில் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா அந்த 10 பேரும் 15 பேரும் முன்னுக்கு வர்றதில்லை. 10-15 பேர் ஓடும் பொழுது ஒரு புள்ள தான் முன்னுக்கு வரும். எல்லாரும் தான் முயற்சி பண்ணுறோம், ஆனால் வெற்றின்றது ஒருத்தருக்கு தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முயற்சி மட்டும் இருந்தால் போதாது. முயற்சியோட நம்மளுடைய நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு செயல் செய்யணும், ஒரு வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நமக்கு எந்த தொழில் அமையும்ன்றது ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க. அந்த தொழில் எந்த நேரத்தில் செய்யணுன்றதும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்தை செஞ்சிட முடியாது. சரியா? ஜூலை மாதம் நல்ல சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எந்த விஷயம் செய்தால் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கான ஒரு செயல் செய்யுங்க. நிச்சயமாக பிரமாதமாக இருக்கும் வரக்கூடிய ஜூலை மாதம். இந்த பதிவு மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.